As one 10th max example 3.24 write down the quadratic equation in general form for which sum and product of the roots are given below. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். கீழே கொடுத்துருக்கிறதுல என்னென்ன கேட்டிருக்குன்னா சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்குது சம் ஆஃப் ரூட், செகண்டில் இருக்குது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். அப்போ இது சம் ஆஃப் ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட், இது சம் ஆஃப் ரூட்டு, இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஓகேவா? 3.24 ஃபஸ்ட்டு சம்மு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடுறோம். ஜெனரல் ஃபார்மு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்டு, சம் ஆஃப் ரூட்ஸு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஜென்ரல் ஃபார்முக்கு தான் ஒவ்வொன்று கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து 9/14. ஸோ இந்த ஃபார்மில் எழுதுகிறோம் எக்ஸ் ஸ்கொயர், இது சம் ஆஃப் ரூட்டா, ஸோ -9 ப்ளஸ் எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 14 ப்ராடக்ட் ஆஃப் ரூட் 14ங்கிறதுனால 14 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்மு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பட் செகண்டு கொஷின் பாருங்கள், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். சம் ஆஃப் ரூட் வந்து என்னது? சம் ஆஃப் ரூட்டு வந்து -7/2. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது by/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாம், மைனஸ்க்கு மைனஸ் எழுதிக்கோ. அடுத்து சம் ஆஃப் ரூட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? -7/2. இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் எழுதிக்கிறோம், ப்ளஸ்க்கு ப்ளஸ் எழுதியாச்சு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு by/2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுது, 7/2 அப்படியே வரும். எக்ஸ் ப்ளஸ்ஸு π/2 ஈக்குவல் டு 0. ஸோ காமனாக 2க்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும்? இங்கே 2 இல்லையா கீழே, ஆனால் 2 மேலே மல்டிபிள் ஆகும். 2x² ப்ளஸ்ஸு 7x ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த 2 இந்த பக்கம் போய் 0வோட மல்டிபிள் ஆனால் 0 ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2x² ப்ளஸ்ஸு 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன். செகண்ட் சம்மோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இது. தேர்ட் சம் பாருங்கள். சம் ஆஃப் ரூட் என்னது? -3/5. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு என்னது? -1/2. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டை அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கிறோம், மைனஸ்க்கு மைனஸ் வச்சுக்கிறேன். சம் ஆஃப் ரூட் என்ன இருக்குது? -3/5 அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன இருக்குதுன்னா -1/2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்? சைன் மல்டிபிகேஷன் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் எப்படி வச்சுக்கலாம், மைனஸ் ப்ளஸ்ஸு 3/5 எக்ஸு, இங்கே எக்ஸ் மிஸ் ஆச்சு, ப்ளஸ் இன்ட்டு -1/2 ஈக்குவல் டு 0வா? ஸோ காமனாக எல்சிஎம் எடுக்கிறோம். டினாமினேட்டரில் 5 2s இருக்குது, ஆனால் 10க்கு எடுத்துகிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 10 இல்லையா, அதனால் இது 10 கூட மல்டிபிள் ஆகுமா? 10x² ப்ளஸ் இங்கே 5 இருக்குது. 5 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 10 வரும்னு பாருங்கள்? 2. அப்போ மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 2s 6 எக்ஸ், இதனால எக்ஸு மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே 2 இருக்குது. 2 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 10 வரும்னா 5. ஸோ மேலே 5 மல்டிபிள் பண்ணால் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த 10 இங்கே இந்த பக்கம் போய் மல்டிபிள் ஆனிச்சுன்னா 0வோட மல்டிபிள் பண்ணால் 0 தான். அப்போ 10x² ப்ளஸ் 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ங்கிற ஜென்ரல் ஃபார்ம் கிடைக்கும். இது தேர்டு கொஸ்டினோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? இந்த கொஸ்டினில் என்ன நம்மளோட ஈஸினா கொடுத்துருக்குது சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. அதனால் ஜென்ரல் ஃபார்மில் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? ஒருவேளை கொடுக்கலின்னா கொடுத்துருக்கிற ரூட்ஸ் என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ரூட்டாகவும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டாகவும் நம்ம ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் கொண்டு போய் தான் இந்த ஜென்ரல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது மாதிரி சம்லாம் எக்ஸசைஸில் வரும். ஸோ அதை பார்ப்போம்.